Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான். அதாவது நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அதாவது நீங்க நீட் ரிப்பீட்டர் போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நாம வின்னர் பேட்ச் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் மூவ் ஆகலாமா, எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து நான் மூவ் ஆகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம என்ன பாத்தீங்கன்னா உள்ள போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம என்ன பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேச போறோம். அதனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரீ அலாட்மெண்ட் சொன்னோன்னே நேற்றுக்கு வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், எல்லா பேருமே இதுல வந்து தேவையில்லாம என்னாச்சு பாத்தீங்கன்னா தலையை நுழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க பிடிஎஸ்ல இருக்கீங்க, பிடிஎஸ்ல இருந்து நீங்க எம்பிபிஎஸ் மூவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இதுல இருக்கு, சரியா? அப்ப நம்ம அதாவது இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்த நான் சொல்றேன், ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஒரு பேரண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் ரவுண்ட்லயே அவங்களுக்கு வந்து பியூர் மெடிக்கலே கிடைச்சிருச்சு, அதாவது பியூர் கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய காலேஜ்ல போடலாம்னு சொல்லிட்டு நெட் சென்டர்ல போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்ஸையும் போட்டுட்டு கூடவே பிடிஎஸ்ஸையும் போட்டு விட்டாங்க, சரியா? அப்ப தேர்ட் ரவுண்ட்ல போய் அவங்களுக்கு என்ன அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிடிஎஸ் அலர்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ணுவாரு. தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலர்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க போய் என்ன பண்ணும், பிடிஎஸ் போய் ஜாயின் பண்ணல. அவங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நெட் சென்டர்ல போய் என்ன சொல்றாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. நெட் சென்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சொல்லுவாங்க, சரியா? அப்ப நல்லா நீங்க கவனிச்சுக்க, நீங்க பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் நீங்க மூவ் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க மானிட்டரிங் பண்றதுக்கு இல்ல உங்க சாய்ஸ் ஃபில்லிங்க ஒரு எவால்வேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அது நானா இருக்கும்னு நான் சொல்லவே இல்லை, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல சார் நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு நாம என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கிறோம், சரியா? அதனால பிடிஎஸ் வந்து எம்பிபிஎஸ் நீங்க மூவ் ஆகலாம். முக்கியமா அதாவது பியூர் கவர்மெண்ட்ல பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நிறைய பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 2 பிடிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்க படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிபிஎஸ்க்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? நீங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 3 கம்யூனிட்டில இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 கம்யூனிட்டில இருக்க பசங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு, சரியா? நீங்க எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி ஐடியாஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கவுன்சிலிங்கை பத்தி வேணும் அப்படின்னா நீங்க அட்மிஷன் ஹெல்ப் சம்பந்தமா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சிக்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை சார், எந்தெந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா ஒரு 450 அண்ட் அபோவ் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் ஆனா என்ன பண்ணணும், இந்தியாவுக்குள்ள நான் படிக்கணும் ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய ஸ்டேட்ல அதாவது நிறைய ஸ்டேட்ல ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல நம்மளால என்ன பண்ண முடியாது, இப்ப நீங்க வந்து ஸ்டார்டிங்ல கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டுதான் மட்டும்தான் இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டே வேகன்சிக்கு உள்ளேயே வர முடியும். ஆனா சில ஸ்டேட்ல டைரக்டாவே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்ல வாய்ப்பு பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் மூவ் பண்றதுக்கு. நாம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.